உடம்பால் அழிவில் உயிரார் அடிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலரின் திருமந்திர வாக்கு. என்னுடைய மனம் மந்திரம் தியானம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நான் ஒரு சிறுகதை கூற இருக்கிறேன். ஒரு குருவுடைய ஆசிரமத்தில் நிறைய சீடர்கள் இருந்தாங்க. ஆன்மீக ஆசிரமம், ஆன்ம தரிசனத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு தத்துவ உபதேசங்களையும் ஆன்மாவை செய்யக்கூடிய குருவின் ஆசிரமம். அதில் ஒரு 4 சீடர்களுக்கு பயிற்சி முடிஞ்சிருச்சு. குரு கிட்ட என்ன கற்றுக்க வேணுமோ அந்த பயிற்சியை அவங்க முடிச்சுட்டாங்க. அவங்க அப்போ விடைபெறக்கூடிய சமயம். அதில் ஒருத்தன் கேட்டான், குருஜி நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டீங்க. தியான வழிமுறைகளையாகட்டும், வைத்திய சாஸ்திரத்திலேயாகட்டும், பலவிதமான கலைகளை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டாத நிறைய விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அதை நீங்கள் இறந்தவர்களை ஏற்பிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை செஞ்சு இருக்கிறீங்க. எங்களுக்கு இன்னும் அதை கற்றுக் கொடுக்கவே இல்லையே சாமி. ஏன் அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, கற்றுக் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குருநாதர் சொல்கிறாரு, வேணாம்பா, இறந்தவர்களை உயிர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வேணும்னா நீங்கள் இறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். உங்களுக்கு நான் சாகா கலையை கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு மரணமே வராத ஒரு கலையை நான், மரணமற்ற கலையை, சாகாத கலையை நான் உங்களுக்கு மரணம் வராத கலையை கற்றுக் கொடுக்குறேன். சாகாமல் இருக்க கற்றுக் கொடுக்குறேன். அதை கற்றுக்குங்க. கடைசி பயிற்சி அதை கற்றுக்குங்க. நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, ஐயா அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இதை தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் கற்றுக் கொடுத்ததே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக குருவை நச்சரிக்கிறாங்க. அவங்களுடைய தொல்லை தாங்காமல் குரு 4 பேர் மட்டும் ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் இறந்து போனவர்களை எப்படி உயிர்ப்பித்து அழச் செய்வது அப்படின்ட்டு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாரு. சந்தோஷமா குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. அவங்க ஆசிரமங்கள் ஒரு காட்டுக்கு பகுதி மாதிரியான இடத்துல தானே இருக்கும். அப்போ அந்த பசங்க வெளியே வந்ததுமே தேடிக்கிட்டே வர்றாங்க. எங்கேயாவது இறந்த உடம்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு இடத்துல ஒரு எலும்பு கிடைக்குது. நல்ல ஆஜானுபாவான பெரிய எலும்பு. 4 பேருக்கும் ஒரே சந்தோஷம். அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க, வாங்கடா குருநாதர்கிட்ட இப்போதான் வித்தியை கற்றுக்கிட்டு வந்தோம், உசுரை கொடுத்து பார்த்துடலாம் அந்த எலும்பு போகுது அப்படின்னு சொல்லி 4 பேரும் சுற்றி உக்காந்துக்கிட்டாங்க. எலும்பு கொண்டு சுற்றி உக்காந்துக்கிட்டு மந்திரம் ஒரு 1/2 மணி நேரம் சொல்கிறாங்க. சொல்லி அதை உயிர் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே நல்லா ஒரு 10 அடி நீளத்துக்கு 10 அடி உயரத்துக்கு ஒரு சிங்கம் பிறகுது அந்த எலும்பு கூட்டுலேருந்து. ஏன்னா அந்த செத்து கிடந்தது சிங்கத்தோட எலும்பு தான் அங்கே இருந்தது. அது அவங்களுக்கு தெரியல. உத்தரவு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுமே என்ன ஆச்சு, எழுந்து நின்னதுங்க நல்ல பெரிய சிங்கம் 4 பேர்த்தையும் போட்டு அடிச்சிருச்சு. ஒரு என்ன கேட்டாரு, சாகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழியை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த பசங்க என்ன பண்ணாங்க, அதுவே நாங்கள் செத்து போனவங்கள பொழைச்சி எந்திரிச்சு வர்ற மாதிரி எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஊருக்கு கூட போகல. ஆசிரமத்தை விட்டு தாண்டி காட்டோட எல்லையை கூட தாண்டல. காட்டுக்குள்ளேயே இறந்து கிடந்த எலும்பு சிங்கத்தோட எலும்புக்கு மந்தம் சொல்லி அதை வர மாதிரி எடுத்து அந்த சிங்கத்துக்கு உணவாக ஆயிட்டாங்க. அப்போ என்ன, இது வரமா சாப்பிடணும். நாம் ஒரு குரு கிட்டையோ இறைவன்கிட்டையோ எதை கேட்டு பெற வேண்டும் என்ற தெளிவு இல்லாவிட்டால் வரமே சாபமாக மாறிவிடும். நன்றி நண்பர்களே. அதனால் இறைவனிடம் வழிபடும் பொழுது எதை கேட்டு பெற வேண்டும், எதை கேட்டு பெறக்கூடாது என்பதில் நமக்கும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இதை எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி.